அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜெர்மனி நாட்டிற்கு வேலைக்கு செல்ல ஜெர்மன் மொழி கற்பது முக்கியமாகும். அவ்வாறு தமிழ்நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் தாட்கோ நிறுவனம் சார்பாக, அதாவது தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக இலவசமாக ஜெர்மன் லாங்குவேஜ் பயிற்றுவிக்கப்படுகின்றது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு இலவசமாக ஜெர்மன் மொழி பயிற்றுவிக்கப்படுகின்றது. அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.thoughtco.com. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தாட்கோ இணையதளம், அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம். இந்த இணையதளத்தில் தான் தாட்கோ நிறுவனம் சார்பாக வழங்கக்கூடிய அனைத்து விதமான பயிற்சிகள், அதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெனுவில அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பலதரப்பட்ட சேவைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல நம்ம இப்ப பார்க்க போறது, கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஜெர்மன் லாங்குவேஜ் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல அப்ளை ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கு. அதன் பிறகு ஒரு PDF ஐகான் இருக்கு. இந்த PDF ஐகான்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதிலே கொடுத்திருப்பாங்க முழு தகவல்களும். தாட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஜெர்மன் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி ட்ரைனிங். தாட்கோ offers a German language eligibility test training program for healthcare professional with 100% placement in hospital across Germany. இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. SC ST கேண்டிடேட் ஒன்லி இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் 21 to 35 years. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் BSc நர்சிங், GNM, போஸ்ட் பேசிக் BSc, MSc நர்சிங் ஆகிய படிப்புகள் படித்தவர்கள் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்கு செல்வதற்கு ஜெர்மன் மொழி கற்றிருக்க வேண்டும். அவ்வாறு ஜெர்மன் நாட்டிற்கு நர்சிங் சம்பந்தமான வேலைக்கு செல்பவர்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் பயில்வதற்காக தமிழ்நாடு அரசின் தாட்கோ நிறுவனம் சார்பாக ஜெர்மன் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ட்ரைனிங் நடத்தப்படுகின்றது. இதற்கு விண்ணப்பிப்பதற்காக இங்க ஒரு QR கோடு கொடுத்திருக்காங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம், அல்லது www.thoughtco.com என்ற இணையதளம் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம். The entire fee for the training along with the food and accommodation will be provided by Thoughtco. அதாவது இந்த பயிற்சிக்கு சேரக்கூடியவர்களுக்கு ட்ரைனிங் ஃபீஸ் மற்றும் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் தாட்கோவே வழங்கும். இவ்வாறு இந்த ஃபைல்ல டீடைலா கொடுத்திருக்காங்க. ஆகவே ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்கு செல்லும் நர்சிங் முடித்த மாணவர்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் பயிற்சிக்காக இந்த தாட்கோ இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். ஜெர்மன் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ட்ரைனிங். அதற்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். தாட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தாட்கோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் தாட்கோ ட்ரைனிங் ஃபார் ஜெர்மன் லாங்குவேஜ் லேர்னிங் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ட் கொடுத்திருக்காங்க. டு குவாலிஃபை ஃபார் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் என்ஷோர் age of the candidate should be 21 to 35 only. An eligibility test will be conducted for the selected candidate. Photo attachment in JPG file up to 1 MB only allowed. All other documents in JPG அல்லது PDF file up to 1 MB only allowed. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க இங்க browse பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 1 MB குள்ளாடி இருக்க வேண்டும் JPG ஃபார்மட்ல. மேலும் அப்லோட் பண்ணக்கூடிய பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய மற்ற சான்றிதழ்கள் எல்லாமே PDF அல்லது JPG ஃபார்மட்ல 1 MB சைஸ் குள்ளாடி இருக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இதுல இங்க ஒரு நோட் கொடுத்திருக்காங்க, ஆல் ஃபீல்ட் ஆர் மேண்டேட்டரி. அதாவது இந்த ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்திருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரியா நீங்க ஃபில் பண்ண வேண்டும். குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. SC ST SCA கொடுத்திருக்காங்க. உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணி இங்க காஸ்ட் நேம் கொடுத்திருக்காங்க. as per community certificate இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா காஸ்ட் நேம்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வரும். இதுல உங்க காஸ்ட் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, BSc இன் நர்சிங், போஸ்ட் பேசிக் BSc நர்சிங், MSc இன் நர்சிங் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக நீங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். பர்சனல் டீடைல்ஸ்ல அப்லோட் பிக்சர் கேட்டிருக்காங்க. உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். JPEG ஃபார்மட்ல 1 MB சைஸ் உள்ளாடி உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா
ஃபர்ஸ்ட் நேம், அதாவது கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே மேண்டேட்டரியா என்டர் பண்ண வேண்டும். ஃபாதர் நேம், ஃபாதர் ஆக்குபேஷன், மதர் நேம், மதர் ஆக்குபேஷன் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க. ஃபேமிலி இன்கம் should be less than 3 lakhs அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். உங்க ஆண்டு வருமானத்தை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயில், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்திருக்காங்க. உங்க ஜெண்டரை செலக்ட் பண்ணி அதன் பிறகு அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே பூர்த்தி பண்ண வேண்டும். அட்ரஸ், வில்லேஜ், சிட்டி, தாலுக், டிஸ்ட்ரிக்ட் நேம், பின்கோடு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே மேண்டேட்டரியா பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா கம்யூனிகேஷனுக்காக போன் நம்பர் டீடைல்ஸ் கேட்கறாங்க. போன் நம்பர், இமெயில் ஐடி தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. கரண்ட்ல ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய போன் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா தகவல் தொடர்பு எல்லாமே நீங்க கொடுக்கக்கூடிய போன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு தான் தெரிவிப்பாங்க. ஆகவே ஆக்டிவ் போன் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அகாமடேஷன் இஃப் நீடட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ், நோ ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு அகாமடேஷன் தேவைன்னா எஸ் டிக் பண்ணிக்கோங்க. அகாமடேஷன் தேவையில்லைன்னா நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா only for குதிரை வண்ணன் மெம்பர்ஸ் ப்ளீஸ் என்டர் த மெம்பர்ஷிப் ஐடென்டிட்டி நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஆப்ஷனல் தான், எல்லாருமே என்டர் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. இருக்கிறவங்க என்டர் பண்ணிக்கோங்க. குதிரை வண்ணன் மெம்பர்ஷிப் இருக்கக்கூடியவங்க மெம்பர்ஷிப் ஐடென்டிட்டி நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோடு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல 1MB சைஸ் உள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டிகிரி சர்டிபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல 1MB சைஸ் உள்ளாடி இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்ல 1MB சைஸ் உள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் 1MB சைஸ் உள்ளாடி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக குதிரை வண்ணன் மெம்பர்ஷிப் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரியா அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மற்றுள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேண்டேட்டரியா அப்லோட் பண்ண வேண்டும். இந்த குதிரை வண்ணன் மெம்பர்ஷிப் ப்ரூஃப் இருக்கக்கூடியவங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல 1MB சைஸ் உள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க விட்டுருங்க, பரவாயில்ல. அப்புறமா அந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஐ ஹேவ் பை டிக்ளேர் தட் த above information provided by me in true and correct to the best of my knowledge. I understand that in future if the information furnished by me in the application is found to be incorrect, my application is liable for rejection அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி அப்புறமா அந்த கேப்சா செக்யூரிட்டி கோட இங்க என்டர் பண்ண வேண்டும். செக்யூரிட்டி கோட என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஜெர்மன் லாங்குவேஜ் லேர்னிங் டெஸ்ட் ட்ரைனிங் பயிற்சிக்காக உங்களது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியா கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. தாட்கோவில் இருந்து உங்களை தொடர்பு கொண்டு தகவல்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும். தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அழைக்கப்படுவார்கள். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. தேர்வு நடைபெறும் இடம், தேதி விவரங்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாட்கோ வழங்கும் ஜெர்மன் லாங்குவேஜ் லேர்னிங் டெஸ்ட் ட்ரைனிங் பயிற்சி வழங்கப்படும். இலவசமாக உணவு, உறைவிடத்துடன் கூடிய இந்த பயிற்சிக்கு சேர விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.